அது ஏடிஎம்கே கனெக்ட் அப்படின்றது அது ஒரு மிஷின். ஏடிஎம்கே நீங்கள் வந்து கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணுறீங்களே, இப்போல்லாம் எல்லாமே கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்களா, போய் கார்டை பற்றினா ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கே கனெக்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மிஷினை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திட்டும் கொண்டு போய் ஏடிஎம்கே ஐடி விங் சேர்த்துருக்கு. அது என்னென்னா அப்படின்னா, ஏடிஎம்கே கனெக்ட்ன்ற மிஷின் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அதில் வந்து 2021க்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அரிசி என்ன விலை வந்தது, பருப்பு என்ன விலை வச்சுது, எண்ணெய் என்ன விலை வச்சுது, டீத்தூள் என்ன விலை, பால் விலை என்ன விலை, கேஸ் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க லோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2025 இப்போ ஸ்டாலின் ஆட்சி முடிய போகுது. இப்போ என்னென்ன விலை, அதே அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய், பால், நெய், மற்ற விஷயங்கள் எது இருக்கோ அதையெல்லாம் எவ்வளோ நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னு அதையும் நோட் பண்ணி இந்த டிஃபரன்சியேஷனை சைடில் எழுதுகிறாங்க. ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட திட்டங்கள், மடிக்கணி திட்டமாகட்டும், ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுக்குற திட்டமாகட்டும், தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அந்த திட்டத்தின் பயன் வந்து இப்போ எது எது கிடைக்காம இருக்குது அப்படின்றதையும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப 2021 ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி செய்கிறப்ப இருந்த விலைவாசியும் இப்போ இருக்கக்கூடிய 2025 ஸ்டாலின் ஒரு ஆட்சி காலத்தில் இருக்க விலைவாசியும் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 16 லட்சம் அதிகமாக தமிழக மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் மின்சார கட்டணம் அதிகம், ப்ளஸ் வந்து சொத்து வரி, பத்திரப்பதிவு, எந்தெந்த கட்டணம் வந்து தமிழக அரசு வந்து உயர்த்தி இருக்கிறதோ அது எல்லாம் சேர்த்தா 16 லட்சம் வந்து ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் வந்து 5 ஆண்டுகளில் அதிகமாக பணத்தை செலவழித்திருக்குது விலைவாசி உயர்வு மூலம், திமுகவுடைய அவல ஆட்சி மூலம். இது ஒரு பக்கம். ப்ளஸ் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், ஸ்கூட்டர் மானியம், மடிக்கணினி போன்ற திமுகவுடைய எல்லா திட்டங்களையும், அதாவது ஏடிஎம்கேவுடைய திட்டங்களை திமுக வந்து ஸ்டாப் பண்ணாங்கல்ல, அந்த திட்டத்தின் பயன் வந்து தமிழக மக்கள் கிடைக்காம போனது சேர்த்து ஒரு 3 லட்சம் சேர்த்துதுன்னா ஒவ்வொரு குடும்பமும் 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 19 to 20 லட்சத்தை இழந்திருக்கிறது.